ஹாய் வணக்கம். இன்னைக்கு 4 ராசிகளுக்கான லவ் ரீடிங் பார்க்க போகிறோம். இந்த வார காதல் ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எந்தெந்த ராசிகள் அப்படின்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் எப்படி இருக்குது, உங்களோட இந்த 4 ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையில் ஏற்பட போகிற மாற்றங்கள் என்ன, அவங்க காதல் வாழ்க்கையில் ஏற்பட போகிற திருப்பங்கள் என்ன, புதுசாக லவ் ரிலேஷன்ஷிப் வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் இந்த ரீடிங்கில் பதில் கிடைக்கும். உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் நடக்க போவது என்ன பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கார்டு சிம்மம். ஃபுல் கார்டு வந்திருக்கு. சிம்மம், அடுத்து கன்னி, எம்ப்ரரர், அடுத்து துலாம், எம்ப்ரஸ், விருச்சிகம், 2 of wands. ஓகே, இப்போது இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசி ஃபுல் கார்டு, கன்னி ராசி எம்ப்ரரர், துலாம் ராசி எம்ப்ரஸ், விருச்சிக ராசி 2 of wands. ஓகே, இப்போ இந்த வாரம் இவங்க காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன நடக்க போகுது இவங்க காதல் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு தி ஃபுல் கார்டு வந்திருக்கு. ஃபுல் கார்டு சொல்கிற மெசேஜ் என்னவாக இருக்குன்னா, இந்த வாரம் உங்களோட காதல் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் இருக்கலாம், ஒரு நியூ பிகினிங் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேர்மையான ஒரு உணர்வுகள், உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப நேர்மையாக இருக்கலாம். உங்களோட காதலில் இருந்த பயம் எல்லாம் போயிருக்கலாம். ஒரு பயம், அச்சம் எதுவுமே இல்லாத ஒரு காதல். இந்த மாதிரி தான் உங்களோட காதல் வாழ்க்கை இந்த வாரம் அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தொடக்கம் இருக்கலாம், ஒரு நேர்மையான ஒரு ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கலாம். நீங்கள் எந்த பயமும் இல்லாத ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் நிறைய சுதந்திரம் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி சில புதுமையான விஷயங்கள், புதுமையான மாற்றங்கள் உங்கள் காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இந்த ஃபுல் கார்டு காட்டுது. அதே மாதிரி சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, லவ் லைஃபே புதுசாக தொடங்கும். சிலருக்கு புது லவ் ரிலேஷன்ஷிப் வரும். அதே மாதிரி பழைய ரிலேஷன்ஷிப், ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டுட்டு புது ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ராகிற பிளான்லையும் பழைய ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இது. ஸோ ஜாலியாக இருக்கணும், உங்களை பொறுத்த வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஸோ உங்களை கஷ்டப்படுத்துகிற ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியேறதுக்கும் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படிங்கிறத இந்த ஃபுல் கார்டு மூலயமா இந்த வாரம் உங்களுக்கு இந்த வாரம் உங்கள் லவ் லைஃப் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க ரிலேஷன்ஷிப்க்கு இந்த வாரம் நீங்கள் எண்டு கார்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒரு பீஸ்ஃபுல்லான, ஒரு சந்தோஷமான, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு புது லைஃப் ஒரு புது லவ் லைஃப் உங்களுக்கு அமையறதுக்கான சான்ஸும் இருக்குது அப்படிங்கிறது அந்த ஃபுல் கார்டு சொல்கிறது. அதே மாதிரி மனசில் என்ன தோணுதோ அது தயக்கமே இல்லாமல் நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணிக்கணும், உங்கள் பர்சன் கூட அப்படிங்கிறது தான். உங்கள் பர்சன் இது செட் ஆகாது அப்படின்னா டைரெக்டாக அவங்கக்கிட்ட போய் ஃப்ராங்காக சொல்லிவிடுங்க, இது செட் ஆகாது, நமக்குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருது, உன்னோட திங்கிங் ஆஃப் வே வேறு, என்னோட திங்கிங் ஆஃப் வே வேறு, நீ பார்க்குற பார்வை வேறு, நான் பார்க்குறது வேறு, என் லைஃப் ஸ்டைல் வேறு, உன் லைஃப் ஸ்டைல் வேறு, எல்லாத்தையுமே என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசிவிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல் கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீக்கில் புது லவ் லைஃப்பை தொடங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் சிம்ம ராசிகாரங்களுக்கு ஃபுல் கார்டு மூலயமா இன்னும் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா தி எம்பரர் கார்டு வந்திருக்கு. எம்பரர் கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ், எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். ரொம்ப கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி உங்கள் பர்சன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நீங்கள் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த வாரம் எம்பரர் கார்டு மூலயமா கன்னிராசிக்காரங்களுக்கு இன்னும் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த வீக் தேவைப்படுது. ரொம்ப கட்டுப்பாடுகளையும் விதிச்சுப்பீங்க, அதே மாதிரி ஸ்டெபிலிட்டியும் இருக்கணும், ஒரு நம்பிக்கையும் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வெறும் எமோஷன்ஸ் மட்டுமே இல்லாமல் சில பொறுப்புகளும் அதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. நம்ம எமோஷன்ஸை வெளிப்படுத்திக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு போகிறதோடு இல்லாமல் கொஞ்சம் பொறுப்பாகவும் நீங்கள் 2 பேரும் நடந்துக்கணும். உங்கள் பர்சனும் சரி, நீங்களும் சரி கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு காட்டுற ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும்.
உங்கள் பர்சனை விடவும் நீங்கள் வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெயின் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எம்பரர் கார்டு மூலயமா தெரிய வருது. யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி சில சில பேர் வந்து கல்யாண பேச்சு தொடர்பாக உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கல்யாண பேச்சு எடுக்கலாம், கல்யாணத்தை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான் கன்னிராசிக்காரங்களுக்கு எம்பரர் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட ஆக்ஷன்ஸ்லேயும் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதா இந்த வாரம் கன்னிராசிக்காரங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா எம்ப்ரெஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ வந்து இந்த கார்டை பார்க்கும்போதே ப்ரெக்னென்ட் லேடி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசிக்காரங்க ஃபேமிலிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ உள்ளது உங்களுக்கு நெருக்கமான யாரோ வந்து கன்சீவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில துலாம் ராசிக்காரர்களும் பேபி எதிர்பார்த்துட்ருக்கீங்க, குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அவங்களுக்கும் குட் நியூஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. பட் லவ் ரீடிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட உங்களோட இந்த வாரம் வந்து உங்களோட அன்பு அதிகமாக இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட ரொம்ப கைண்டாக நீங்கள் நடந்துப்பீங்க உங்கள் பர்சன்கிட்ட. அதே மாதிரி அவங்கள ரொம்ப அரவணைச்சிப்பீங்க. அவங்க வந்து ஒரு மதர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப அரவணைச்சி அன்பாக காட்டுவீங்க. ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பீங்க அவங்கக்கிட்ட. அவங்களும் உங்ககிட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த வாரம் ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கும். அந்த காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பாசம் அப்புறம் இந்த ஃபெமினின் எனர்ஜி வந்து இந்த வாரம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப அதிகமாகவே வெளிப்படும். ஓகேங்களா? இந்த வாரம் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான வாரம். அவங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அழகான ஒரு வாரமாக இருக்குது. ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் லிமிட்டோடு இருக்கணும். ஸோ காதலர்களும் எல்லை மீறி போனால் சிவாக இருக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜிலாம் காட்டுது. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான். இது எல்லாருக்கும் இல்லை, பட் ரீடிங் காட்டுற எனர்ஜி இது தான். அண்ட் நீங்கள் இந்த வாரம் வந்து உங்கள் பர்சன்கிட்ட ரொம்ப அன்பையும் அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ கேர் காட்டுறீங்க, கேர் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வாரம் அவங்களுக்கு காட்டுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு உங்கள் பர்சன் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வார லவ் ரீடிங்காக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்து 2 of Wands வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்து என்ன, இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி தான் இந்த வாரம் உங்களுக்கு போகும். ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு தீர்மானமாக இருக்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரமாக இருக்குது. உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை எதிர்நோக்கி இருப்பீங்க, யோசிப்பீங்க நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இந்த லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும், இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனால் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் எழும். அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு சாய்ஸை சூஸ் பண்ணலாமாங்கிற மாதிரியான குழப்பங்களும் ஏற்படும். அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேறு பக்கம் போகலாமா அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் வரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது மட்டும் இல்லை, சில பேருக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்குது. உங்கள் பர்சன் கூட நீங்கள் லாங் ட்ராவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மன விட்டு பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களோட லவ்வை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இந்த மாதிரியான எனர்ஜி தான் காட்டுது. உங்கள் மனசில் உங்கள் பர்சனை பற்றி சந்தேகம் எழுது, இந்த எதிர்காலம் வந்து கேள்விக்குறியாகுது, இந்த லவ் லைஃப்பை இந்த லவ் ரிலேஷன்ஷிப்போட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குன்னா நீங்கள் வந்து 2 பேரும் கண்டிப்பாக ஒரு லாங் ட்ராவல் போயிட்டு வாங்க. அந்த மனசை விட்டு பேசுங்க, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் மனசு சொல்கிற முடிவை நீங்கள் இந்த வாரம் எடுக்கணும் அப்படிங்கிறதும் இந்த 2 of Wands சொல்கிற நீங்கள் நிறைய யோசிப்பீங்க இந்த வாரம். யோசித்து உங்கள் மனசு சொல்கிற முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வாரம் முழுக்கவே திங்கிங் எனர்ஜி தான் காட்டுது. ஸோ யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய வாரம். எதிர்காலத்தை நீங்கள் சூஸ் பண்ணணும், திட்டமிட்டு சூஸ் பண்ணணும், எதிர்காலத்தை திட்டமிடணும் அப்படிங்கிற மாதிரியான எனர்ஜியெல்லாம் இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காட்டுது. ஸோ விருச்சிக ராசிக்கான லவ் ரீடிங் இந்த வாரத்துக்கானது இதுதான். ஓகேங்களா? இந்த ரீடிங் இப்போ பாருங்கள், இது வந்து சிம்ம ராசிக்கு ஃபுல் கார்டு கொடுத்த எனர்ஜியும் பார்த்தோம், கன்னி ராசிக்கு எம்பரர் கார்டு சொன்ன எனர்ஜியும் பார்த்தோம், அதே மாதிரி துலாம் ராசிக்கு எம்ப்ரெஸ் கார்டு, அப்புறம் விருச்சிக ராசிக்கு
டூ ஆஃப் வான்ஸ் கார்டு சொன்ன இந்த எனர்ஜியெல்லாம் பார்த்தோம், என்ன ரீடிங் அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்கள் ராசிக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.